வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நடைபெற வேண்டிய இடைத்தேர்தல்கள் கொரோனா நெருக்கடி முடியும் வரை ஒத்திவைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கொரோனா நெருக்கடியால் கடன் வழங்குவதற்கான அடிப்படை விதிகளை மாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிபில் அமைப்பு தகவல். மத்திய பாஜக அரசின் திறமையின்மையால் தவறான பாதையில் இந்தியா வெற்றிகரமாக பயணிக்கிறது. ராகுல் காந்தி கடும் விமர்சனம். இந்தியா சீனா இடையே நிலைமை கட்டுக்குள் உள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் நரவணே அறிவிப்பு. நாடு தழுவிய பொது ஊரடங்கால் இந்திய பொருளாதாரம் 10% வீழ்ச்சியடையும். மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் அதிர்ச்சி தகவல். மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் அதிவேகமாக பரவும் கொரோனா வைரஸ். மத்திய சுகாதாரத்துறை தகவல். திண்டுக்கல் அருகே 15 வயது சிறுமிக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட சம்பவம். மணமகனின் பெற்றோர் உட்பட 10 பேர் கைது. கீழடியில் நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட அகழாய்வு. மேலும் 2 சுடுமண் பானைகள் கண்டெடுப்பு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் நடைபெற வேண்டிய இடைத்தேர்தல்கள் கொரோனா நெருக்கடி முடியும் வரை ஒத்தி வைக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதவியில் உள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயிரிழந்தாலோ ராஜினாமா செய்தாலோ அடுத்த 6 மாத காலத்திற்குள் அவர்கள் சார்ந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் விதிமுறை உள்ளது. அந்த வகையில் கேரளாவின் குட்டநாடு உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் இந்த தேர்தல்கள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது நாடு முழுவதும் நடைபெற வேண்டிய இடைத்தேர்தல்கள் கொரோனா நெருக்கடி முடியும் வரை ஒத்தி வைக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியதாகவும் தேர்தல்களை ஒத்திவைக்க சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா நெருக்கடியால் கடன் வழங்குவதற்கான அடிப்படை விதிகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சிபில் அமைப்பு தெரிவித்துள்ளது. வங்கிகளில் சாமானிய மக்கள் பெறும் கடன்கள் பாதுகாப்பான கடன், பாதுகாப்பற்ற கடன் என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. வீட்டுக் கடன், வாகன கடன் போன்றவை பாதுகாப்பான கடன் பட்டியலிலும், தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன் போன்றவை பாதுகாப்பற்ற கடன் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. வங்கிகளில் இந்த கடன்களை பெற சிபில் ஸ்கோர் முக்கிய பங்காற்றுகிறது. இதனிடையே கொரோனா பாதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் கடன் வழங்கும் அடிப்படை அளவை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சிபில் அமைப்பு கூறியுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக தனிநபர் மற்றும் கிரெடிட் கார்டு கடன்கள் திருப்பி செலுத்தப்படாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கடன் வழங்கும் அடிப்படையை மாற்ற வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் சாமானிய மக்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்குமா என அச்சம் எழுந்துள்ளது. மத்திய பாஜக அரசின் திறமையின்மையால் தவறான பாதையில் இந்தியா வெற்றிகரமாக பயணிப்பதாக திரு ராகுல் காந்தி ஏளனம் செய்துள்ளார். உலகளவில் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்திற்கு நகர்ந்துள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் இந்தியா மோசமாக பாதிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி மத்திய அரசை விமர்சித்து டுவிட்டரில் திரு ராகுல் காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பு குறித்த வரைபடத்தை பகிர்ந்துள்ளார்.
கொரோனாவுக்கு எதிரான போரில் தவறான பாதையில் இந்தியா வெற்றிகரமாக பயணிப்பதாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் ஆணவம் மற்றும் திறமையின்மையே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தவறான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் நாட்டின் பொருளாதாரம் 10%த்திற்கும் மேல் வீழ்ச்சியடையும் என மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் திரு சுபாஷ் சந்திர கர்க் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு அதனை மேலும் மோசமடைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய ஊரடங்கால் 2020-21 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி 0.8% இருக்கும் என ஃபிட்ச் நிறுவனம் முதலில் தெரிவித்திருந்தது. பின்னர் இந்த வீழ்ச்சி 5% வரை அதிகரிக்கும் என கூறியது. கிரைசில் நிறுவனம் வெளியிட்ட தகவலிலும் 5% வீழ்ச்சி இருக்கும் என தெரிவித்தது. இந்நிலையில் இந்தியாவில் தவறான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் நாட்டின் பொருளாதாரம் 10%த்திற்கும் மேல் வீழ்ச்சி அடையும் என மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் திரு சுபாஷ் சந்திர கர்க் கூறியுள்ளார். மிக குறைந்த அளவில் பாதிப்பு இருந்தபோது நாடு முழுவதும் ஊரடங்கு கொண்டு வரப்பட்டதால் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 3 வாரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தி விடலாம் என மத்திய அரசு தவறாக கணக்கிட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற பெயரில் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் உண்மையான மதிப்பு 1.5 லட்சம் கோடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 11,458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 386 பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் வரும் 30ஆம் தேதி வரை பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக 11,458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 386 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 3,08,993 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 1,45,779 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 1,54,330 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 8,884 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் 5ஆம் கட்டமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த 1ஆம் தேதி முதல் கட்டுப்பாடுகளில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களில் மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம், ஹரியானா, மேற்கு வங்கம், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் நாள்தோறும் 3,000த்திற்கும் அதிகமானோரும், தமிழகத்தில் சுமார் 2,000 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், ஹரியானாவில் பாதிப்பு எண்ணிக்கை மும்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காஷ்மீரில் இரட்டிப்பாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழப்போர் விகிதம் தேசிய அளவில் 2.90% உள்ள நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள இந்த மாநிலங்களில் மட்டும் உயிரிழப்பு 5% உள்ளதாக சுகாதாரத்துறை கவலை தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக ராயபுரத்தில் 4,821 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 மண்டலங்களில் பாதிப்பு எண்ணிக்கை 3,000ஐ கடந்துள்ளது. சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி வெளியிட்டுள்ள தகவலின்படி 28,924 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 13,493 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 14,164 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 290 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக ராயபுரத்தில் 4,821 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்டையார்பேட்டையில் 3,781 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
தேனாம்பேட்டை மண்டலத்தில் 3464 பேரும், கோடம்பாக்கத்தில் 3108 பேரும், அண்ணா நகரில் 2781 பேரும், திருவிக நகரில் 2660 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடையார் மண்டலத்தில் 1607 பேருக்கும், வளசரவாக்கத்தில் 1268 பேருக்கும், திருவொற்றியூரில் 1072 பேருக்கும், அம்பத்தூரில் 987 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாதவரத்தில் 780 பேரும், ஆலந்தூரில் 587 பேரும், பெருங்குடியில் 534 பேரும், சோழிங்கநல்லூரில் 527 பேரும், மணலியில் 418 பேரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் இதுவரை 12,14,30,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் 80 நாட்களில் 6,27,096 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 5,81,495 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4,66,666 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 12,14,30,099 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,00,000-ஐ தாண்டியுள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 130 காவலர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அங்கு நேற்று ஒரே நாளில் 3,500 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,10,141 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,717 அதிகரித்துள்ளது. மேலும் மகாராஷ்டிராவில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் வைரஸ் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை சுமார் 3,400 காவலர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 130 காவலர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் 36 காவலர்கள் கொரோனாவால் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா இடையேயான லடாக் எல்லை பிரச்சினை குறித்து தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை அண்மை காலமாக மேலும் தீவிரமாகியுள்ளது. லடாக் எல்லைப் பகுதியில் சீனா திடீரென ராணுவத்தை குவித்ததால் அதற்கு பதிலடியாக இந்தியாவும் அங்கு படை பலத்தை அதிகரித்தது. இதனால் எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த பிரச்சினையை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இரு நாடுகளும் சம்மதித்தன. இதன் தொடர்ச்சியாக லடாக் பகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி திரு பிபின் ராவத் மற்றும் ராணுவ தலைமை தளபதி, விமானப்படை தலைமை தளபதி, கடற்படை தளபதி ஆகியோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் அதே நேரம் எல்லையை பாதுகாக்கும் பணியில் எந்த விதத்திலும் தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என படை தளபதிகளிடம் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியதாக ராணுவ அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாய்ப்பால் மூலம் குழந்தைகளுக்கு கொரோனா வைரஸ் பரவாது என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. பிறந்து 6 மாதம் வரை குழந்தைகள் தாய்ப்பாலை மட்டுமே உணவாக சார்ந்துள்ளன. குழந்தைக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் தாய்ப்பால் நோயை எதிர்த்து போராடும் சக்தியை அளிப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் காரணமாக தாய்ப்பால் கொடுப்பதில் பெண்களிடையே அச்சம் எழுந்த நிலையில் இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தாய்ப்பால் மூலம் கொரோனா வைரஸ் பரவாது என தெரியவந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. இருந்தபோதிலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் போதிய பராமரிப்புடன் இருப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்தியா சீனா இடையே நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் ராணுவ தளபதி ஜெனரல் நரவணே தெரிவித்துள்ளார்.
லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் இடையே கைகலப்பு நேரிட்டு இரு நாட்டு படைகளும் அங்கு குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்க பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இதன் விளைவாக அமைதியான முறையில் தீர்வு காணும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக இரு நாடுகளும் தெரிவித்தன. இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் உள்ள ராணுவ அகாடமியில் பயிற்சி முடிந்த 423 வீரர்கள் இன்று இந்திய ராணுவத்தில் இணைந்தனர். இந்த விழாவில் ராணுவ தளபதி ஜெனரல் முகுந்த் நரவனே கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லடாக் எல்லையில் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின்படி இரு நாடுகளும் பெருமளவு படைகளை எல்லையில் இருந்து வாபஸ் பெற்றுவிட்டதாக அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 15 வயது சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் மணமகனின் பெற்றோர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வேடச்சந்தூர் அருகே உள்ள கோவிலூர் தோப்புப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் பெரிய நாயக்கி தம்பதியருக்கு நதிவதனா வைஷ்ணவி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். சின்ன தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரை கடந்த ஓராண்டுக்கு முன்பு நதிவதனா திருமணம் செய்து கொண்டார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நதிவதனாவின் பெற்றோரும் அவர்களின் இளைய மகள் வைஷ்ணவியும் மூத்த மகள் வீட்டிற்கு சென்றபோது ஊரடங்கு அறிவிப்பால் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அங்கேயே அவர்கள் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மூத்த மகள் கணவரின் சகோதரர் தமிழரசனுக்கு வைஷ்ணவியை அவர்கள் திடீரென திருமணம் செய்து வைத்தனர். இந்நிலையில் மூத்த மகள் நதிவதனாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து வைஷ்ணவிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பான விசாரணையில் இருவரின் பெற்றோரும் சம்மதித்து திருமணம் நடைபெற்றது தெரியவந்ததால் மணமகன் தமிழரசன் மற்றும் இரு வீட்டாரின் பெற்றோர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் வகையில் நடைபெற்ற இந்த விவகாரம் வேடச்சந்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பால் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து அங்குள்ள பால் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். மணப்பாறை அடுத்த பொன் முச்சந்தி பகுதியில் ஆலம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் சேர்த்து சுமார் 11,000 லிட்டர் பால் இங்கு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. வழக்கம் போல் இன்றும் பலரும் பாலை கொண்டு வந்தபோது அதன் அடர்த்தி குறைவாக இருப்பதாக கூறி அதனை கொள்முதல் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மறுத்துள்ளனர். இதனால் பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளான பால் உற்பத்தியாளர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பால் கேன்களை வாகனங்களில் ஏற்ற விடாமல் தடுத்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எல்லாருமே வசதியானவங்களாம் கிடையாதுங்க சார். இந்த மாட்டை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விவசாயமும் கிடையாது, மாட்டை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இவங்க டிகிரி வரல, நாங்கள் பால் எடுக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதே இவங்க பால் மாட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளே வைத்தியத்தை பார்த்து நீங்கள் பால் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எதுவுமே சொல்லலைங்க சார். கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? பால் உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்யும் தீவனத்தை தான் தங்கள் கால்நடைகளுக்கு வழங்குவதாகவும் தற்போது பால் அடர்த்தி இல்லை என கூறுவது எப்படி நியாயமாகும் என்றும் கேள்வி எழுப்பினர். நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேனு எல்லா கேனுமே டெஸ்ட் பண்ணி ஏற்றுக்கோம். அப்படி இல்லைன்னா எங்கள் பாலையும் எடுங்க. நாங்கள் அவங்க கொடுக்குற தீவனத்தை தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியில் தீவனமெல்லாம் வாங்கலை. இப்போ டெஸ்ட் வரலன்னா எப்படி இது பண்ண முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பால் தான். இந்த பாலை கறந்து ஊற்றி தான் நாங்கள் கடை கட்டணும், நாங்கள் வாழணும். இதே தஞ்சம்னு நாங்கள் இருக்கவங்கள்ட்ட எங்கள்கிட்ட பால் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கள் பாலில் டிகிரி வரல, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி இதை பண்ணணும், இது இப்படி பண்ணாதீங்கம்மா, நாளைக்கு இந்த மாதிரி அந்த மாட்டை செக் பண்ணுங்கள், அதுக்கான மருந்து மாத்திரையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை சொல்லாமல் எங்கள் பாலை திடீர்னு 10-20 லிட்டர் பால் கறந்துட்டு வந்தோடனே எங்களை வேணாம் எடுத்துருப்பாங்கன்னா நாங்கள் எவ்வளோ நஷ்டப்படுறோம். ஒரு மாட்டை வச்சு பால் கறக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது நாட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பால் உற்பத்தியாளர்களின் போராட்டம் தீவிரமானதால் அங்கு வந்த போலீசாரும் கூட்டுறவு சங்க அதிகாரிகளும் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. பொது ஊரடங்கால் புதுக்கோட்டை பனை விசிறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரையூர், திருமயம், பொன் அமராவதி, அறந்தாங்கி போன்ற இடங்களில் பனை விசிறி தயாரிப்பில் ஏராளமான குடும்பங்கள் ஈடுபட்டுள்ளன.
கோடை காலத்தில் இந்த குடிசை தொழில் சூடு பிடிக்கும் போது அவர்களுக்கு கணிசமான வருவாய் கிடைத்து வந்தது. தற்போது பொது ஊரடங்கு அமலில் இருப்பதால் இத்தொழிலை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன போக்குவரத்து குறைந்துவிட்டதால் உற்பத்தி செய்யப்பட்ட விசிறிகளை வெளியூர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை நீடிப்பதாகவும், இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் பனை ஓலை விசிறி தயாரிப்போர் வேதனை தெரிவிக்கின்றனர். அங்கே 10-100 குடும்பம் இந்த இதை தான் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த இது வந்ததில்ல சுத்தமாக நாங்கள் போக முடியல. பண்ணை விசிறியை வெட்டி செய்ய முடியலை. எங்களுக்கு இந்த தொழிலாக நாங்கள் எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்காது. இப்போ சுத்தமாக இந்த இது வந்ததுனால நாங்கள் போக முடியல. வியாபாரமும் கெட்டு போச்சு. வீட்டில் தான் இருக்கோம். எந்த இதுவும் இல்லாமல் எங்கேயும் போக முடியலை. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் உதவி பண்ணால் எங்களுக்கு ரொம்ப இது இருக்கேன். அறுக்கிறதுனால வெளியிலேருந்து வருவாங்க வாங்கிறதுக்கு வியாபாரத்துக்கு. இந்த கொரோனா வந்ததுனால யாரும் வர்றதில்ல, வாங்குறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியிலேருந்து வாங்குவாங்க, இப்போ யாருமே வர்றதில்ல. பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செஞ்சு வச்சதும் விற்பனை இல்லாமல் இருக்கோம். குளிர் சந்தை இந்த பக்கத்து சந்தை பூரா கொண்டு போய் வியாபாரம் செய்வோம். இப்போ இந்த கொரோனா வந்ததிலிருந்து நாங்கள் எதுவுமே வியாபாரம் பண்ணதுக்கு எங்களால் முடியலை. இப்போ நாங்கள் வீட்டிலையே இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிழப்புக்கு வழி அரசாங்கம் பார்த்து வழி செய்யணுங்க. இந்த பாரம்பரிய தொழிலை மீட்டெடுக்கும் வகையில் அரசு தங்களுக்கு உரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் பனை விசிறி தொழில் ஈடுபட்டுள்ளோர் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாகை அருகே தனிநபருக்கு சொந்தமான இடத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் ஆக்கிரமித்துக் கொண்டு மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்துள்ளார். திருப்பூண்டியை அடுத்த கீழப்பிடாக்கை ஊராட்சி சிந்தாமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். அவரது இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி மற்றும் அவரது மகன் வெற்றிதாசன் உள்ளிட்டோர் தங்களிடம் கொடுக்க வேண்டும் என மிரட்டி வந்துள்ளனர். இதனால் நீதிமன்றத்தை நாடிய ராஜசேகர் இடத்திற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தனக்கு சொந்தமான இடத்தை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் அடியாட்களோடு சென்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெற்றிதாசன் அந்த இடத்தில் குடிநீர் குழாய் அமைத்து அந்த இடத்தை தன்வசம் ஒப்படைக்கும்படி மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதுடன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கீழவிட பஞ்சாயத்து வேதநாயகியோட பையன், ஒரு வேதநாயகி தான் பெருசண்டு. அவங்க அம்மா இந்த யாரும் மகன் இந்த பக்கம் வரதில்லை. வேதாயன பையன் வெற்றி தாசன் வந்து பைப்பு நாங்கள் எல்லாம் அத்துமே பைப் போட்டுருக்காங்க. போட்டதுக்கு எடுத்து குளமெட்டு கொடுக்குறாங்க. கீழூர் காவலத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி கீழூர் காவலத்தில் போலீஸ் வந்தது. போலீஸ் மூலியமாக விசாரித்து பார்த்துட்டு நான் கோர்ட் ஆடியும் வக்கீல் நோட்டீஸுக்கு அமைச்சேன். பார்த்துட்டு போயிட்டாங்க. அத்துமாரி நாங்கள் இல்லாதப்போ ரோடு பைப்பு நான் இன்னும் போட்டிருக்காங்க. பஞ்சாயத்து பைப்பு போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட அகழாய்வில் 2 சுடுமண் பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கீழடியில் ஏற்கனவே பல கட்ட அகழாய்வுகள் நடைபெற்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அதில் தடை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன் 6ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் இதுவரை 10 முதுமக்கள் தாழிகளும், மனித எலும்புகள், விலங்கு எலும்புக்கூடு, செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண் உலை போன்ற 100கணக்கான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக அகரம் பகுதியில் நேற்று புதிதாக மேலும் 2 சுடுமண் பானைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் மூலம் அங்கு இதுவரை 50க்கும் மேற்பட்ட பானைகள் கிடைத்துள்ளன. இனி வரும் நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். கொரோனா வைரசுக்கு எதிர்ப்பு மருந்தாக பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் இறப்பு விகிதத்தை குறைக்க உதவாது என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் திரு ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கான சரியான எதிர்ப்பு மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் ரெம்டெசிவிர் மருந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை ஓரளவு குறைக்க பயன்படும் என்றும் அவர் கூறினார். டெல்லியின் மின்சார தேவை 5534 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளதென பிஎஸ்சிஎஸ் மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது.
டெல்லியில் கடந்த சில நாட்களாக மழை மற்றும் குளிர்ந்த சூழல் நிலவிய நிலையில் தற்போது வெப்பநிலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக மின் நுகர்வு மற்றும் மின் தேவை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் அதிகபட்ச மின் தேவை 7500 மெகாவாட்டை தொடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனே ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடல் வெப்பநிலையை கண்காணிக்க கேப்டன் அர்ஜுன் என்ற புதிய ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரோபோ பயணிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதிப்பதோடு அவர்களின் உடைமைகளையும் சோதிக்கிறது. தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் கண்காணிக்கவும் இந்த ரோபோ பயன்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் +1 விடைத்தாள் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சுமார் 2000 பணியாளர்கள் +1 விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ராசிபுரம் விடைத்தாள் திருத்தும் மையத்தில் இந்த பணிகளை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட கல்வி அதிகாரி திரு மு.ஆ. உதயகுமார் ஆசிரியர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் வைட்டமின் பாராசிட்டமால் மாத்திரைகளை வழங்கினார். கொரோனா தடுப்பில் ஆசிரியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் மிக மூத்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான வசந்த் ராய்ச்சி வயது மூப்பு காரணமாக மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 100. வலது கை பேட்ஸ்மேனான ராய்ச்சி 1940ஆம் ஆண்டுகளில் 9 முதல்தர போட்டிகளில் விளையாடினார். இவர் 13 வயதில் தனது முதல் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடினார். அண்மையில் இவரது 100வது பிறந்தநாளில் சச்சின் டெண்டுல்கரும் ஸ்டீவ் வாகும் இவரை நேரில் சந்தித்து அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு 2000 செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. மருத்துவமனைகளில் படுக்கைகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கூடுதலாக 2000 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் செவிலியர்களுக்கு பற்றாக்குறை என்ற நிலை ஏற்படாது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் 200 பேர் தங்களை இணைத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல அமைப்பாளருமான திரு எஸ்பி மாணிக்கராஜா தலைமையிலும் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் திரு பாலன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில இணை செயலாளர் திரு பெரியசாமி முன்னிலையிலும் சில்வர்புரம், பாளையாபுரம், சங்கரபேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக தொழிற்சங்க செயலாளர் திரு உடையார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் இருந்து திருச்சி வரை பயணிகள் ரயில் சேவை நேற்று மீண்டும் தொடங்கியது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அனைத்து மாநிலங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதைத் தொடர்ந்து திருச்சியில் இருந்து செங்கல்பட்டிற்கும், செங்கல்பட்டில் இருந்து திருச்சிக்கும் பயணிகள் ரயில் சேவை நேற்று தொடங்கியது. ரயில் பெட்டிகள் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அனைத்து பயணிகளும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்தபடி மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். ஜாதி மத அடையாளத்திற்குள் தன்னை அடைக்க வேண்டாம் என மதுரை மாநகர காவல்துறை ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட மதம் மற்றும் சாதிக்கு ஆதரவாக செயல்படுவதாக முகநூலில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருவதை ஒட்டி அவ்வாறு வெளியாகும் செய்திகள் தனக்கு மனவேதனையை அளிப்பதாக தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து எந்தவித பாகுபாடுமின்றி தனது பணிகளை தொடர்வேன் என்றும் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை தொடரும் எனவும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலில்.